இந்த பொறுக்கி இந்த பொண்ணு உத்து பாக்குறான் சார். சொல்ல போனா ஒரு பொண்ணை கொஞ்சம் செகண்ட்ஸ் உத்து பார்த்தா லுக்கிங், தாண்டி பார்த்தா தான் ஸ்டாக்கிங். இல்ல இது சங்கர் டைரக்ஷனே இல்ல. இந்தியன் டூ இதை விட மோசமா இருந்துச்சுல்ல. நம்ம சங்கர் சாருக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி. ஏன் அவரோட ஸ்கிரீன் பிளே இவ்வளோ மோசமா இருக்கு, ஏன் அவரோட டைலாக்ஸ்ல இவ்வளோ மட்டமா இருக்கு, இதெல்லாம் பத்தி தொடர்ந்து பேசுவோம் இந்த காணொலியில. தயவுசெய்து சொல்றேன்டா, எங்களை விட்டுறா ப்ளீஸ்டா. டேய், நீ இதுக்கு மேல அழுதப்ப கூட நான் உன்னை விட்டது இல்லைல்ல. கேம் சேஞ்சர் இந்த படம் ஒரு சங்கர் படம். அதையும் தாண்டி இது ஒரு ராம் சரண் படம். நம்ம ராம் சரணுக்கு சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாபம் ஒன்று இருக்கு. புரியலையேடா. எவடு படம் மாதிரி ஒரு ஹிட் கொடுப்பாரு, அடுத்த வருஷமே ப்ரூஸ்லி மாதிரி ஒரு ஃபிளாப்பை கொடுப்பாரு. நடுவுல இந்த துருவாது தனி ஒரு ரீமேக் அதை விட்டுருங்க. அடுத்து ரங்கஸ்தலம் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுப்பாரு. அடுத்த வருஷமே வினய விஜயராமா மாதிரி ஒரு அட்டர் ஃபிளாப் கொடுப்பாரு. கம்பேக் கொடுக்கறேன்டான்னு சொல்லி ட்ரிபிள் ஆர் கொடுத்தாரு. கோ பேக்கடான கேம் சேஞ்சர் ஆயிருச்சு. இதுக்கு நடுவில் ஆச்சாரியான்னு ஒரு படம் இருக்கு. அது அந்த படத்தோட ஹீரோ ராம் சரண் கிடையாது, ராம் சரணோட தந்தையார். ராம் சரண் அந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, ஆச்சாரியா படம் டிசாஸ்டர் ஆயிருச்சு, கேம் சேஞ்சர் பிளாக் பஸ்டர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அவரோட பிலிமோகிராஃபில அந்த படம் வந்திருந்தாலும் பிலிமோட ஹீரோ அவர் இல்லையா? ப்ரோ என்ன சொல்றீங்க? ராம் சரணை சுத்தி இப்படி ஒரு மித்து இருக்கா? ஐயோ, ரொம்ப உணர்ச்சி பொங்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு மித்து தான். ஃபன் ஃபேக்டா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? படத்துல ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சிஎம் காரு பாட்டை போட்டு போய் படுத்து தூங்கலான்னு போறப்ப பாட்டு ஸ்ட்ரக் ஆயிடும். அந்த ஸ்ட்ரக்கான பாட்டை கேட்ட உடனே நம்ம ஹீரோட அப்பா ஞாபகம் வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறப்ப நமக்கு புரியாது. ஃப்ளாஷ்பேக் வரப்போ தான் ஓ பாட்டு திக்குது, இவர் திக்குவாய், அதனால இவர் ஞாபகம் வந்தாரு. அடடே அருமையா இருந்துச்சுங்க. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போற வழியில ரோடு இடிஞ்சு விழுந்து டிராஃபிக் ஆகி ஆம்புலன்ஸ் போக முடியாத நிலைமையில அவரை தூக்கிக்கிட்டு போவாங்க ஸ்ட்ரெச்சரோட. அப்ப மக்கள் இவரை காதுபடவே கழுவி ஊத்துவாங்க. ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் உசுறு தாங்குமா? அந்த இடத்துல யோசிச்சிருப்பாரு போல, பொழைச்சி வந்துட்டு அப்படின்னா கரப்ஷன் இல்லாம ஒரு வருஷத்துக்கு நாட்டாள்ற அப்படின்னு. தமிழ் டப்பிங்ல இவருக்கு ஆடுகளம் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்காரு. பேசுறப்ப அவர் வந்து போறதை தவிர்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் லேட்டா உடஞ்சிருந்தா நான் இன்னைக்கு லேட் சத்தியமூர்த்தி. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. அப்புறம் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ ட்ரெயின்ல. டேய், அவனை கொல்றதுக்கு 10 பேரை கூட்டிட்டு போறேன்னு சொன்னியடா, ஐஏஎஸ்க்குலாம் 5 பேர் அதிகம்பா. ஐயோ, அவன் இப்பதான்டா ஐஏஎஸ், இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ். ஏய் ஒரு நிமிஷம் இரு, இவன் எப்ப காலை கட் பண்ணிட்டு கட்டான எடுத்தான்? எடிட்டிங் மிஸ்டேக்கா இருக்கும், லிவ் இட். பிஜிஎம் வெறித்தனமா இருக்கு. தமன், நீ பிரிச்சு மேஞ்சிட்டயா, பிரிச்சு மேஞ்சிட்ட. நீ ஐபிஎஸ்ஸா இருக்கும்போது பகையனும் புகையை கிளப்பிட்ட, அதனால இப்போ உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கோம். ஏன் நான் செவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், என்ன வந்து எழுப்புறான் இவன்? ஏன்னா நானே இந்த ஐபிஎஸ் வேலை வேணான்னு ஐஏஎஸ் ஆகி கிளம்பிட்டு இருக்கிறேன், என்ன ஏன்டா வந்து நோன்ற மொட்டவில்லா? அதெல்லாம் முடியாது, உன்னை போட்டே ஆகணும். போட்டே ஆகணும். இவனுங்கெல்லாம் அடிச்சு முடிச்சு தண்டவாளத்துல கட்டி, டே இவனுங்களோட பாஸ் இதெல்லாம் நீ தான் பண்றேன்னு தெரியும்டா லூசு, வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி கத்தியை வச்சு அறுத்து காப்பாத்திக்கோ. அவனு அந்த ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி, சார் இந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நீங்க போங்க சார், நான் இவனுங்களை காப்பாத்திட்டு அப்படியே இவனுங்க வந்த கார் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லையா நீ லுங்கியா தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி கூட்டு விட்டாங்க சார். போலவா? Nandu brand elite washed lungis. ஹெலிகாப்டருக்குள்ளேயே ட்ரெஸ் மாத்திட்டாரா? பைலட் பார்த்துருக்க மாட்டான். சாங்குக்கு லீடு கொடுக்கணும்ல, அதுக்காகவா இருக்கும். சாங் ஒன்னொன்னும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அடுத்ததான் நம்ம சுனில். அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. அவர் என்ன பண்ணாலும் சைடில் தான் பண்ணுவார், சைட்லேயே போவார், சைடில் தான் பார்ப்பாரு. இந்த மாதிரி ஒரு அப்நார்மலான கேரக்டரை பக்கத்தில் வச்சிட்டு இருக்கிறப்ப காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ வராரு, ஐஏஎஸ் சார்ஜ் எடுத்துக்கிறாரு, ஆல் இல்லீகல் பிசினஸ் பண்றவங்க அசம்பிள் ஹியர். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சாமி பட விற்கிற மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காரு. நீங்க செய்யற இல்லீகல் பிசினஸ் பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா லோக்கல் ரவுடிங்க உங்க பேரை யூஸ் பண்ணிட்டு அடாவடி பண்றதை நீங்க அடக்கணும், இல்ல நான் அடக்க வேண்டியிருக்கும். இவர் என்னடா புதுவிதமா கெஞ்சிட்டு இருக்காருன்னு கிண்டல் பண்ணதுக்கு இவங்க எல்லாத்தையும் பஸ்ல ஏத்துக்கங்கிறாரு. இந்த இடத்துல சிவாஜி படத்தோட ஆபீஸ் ரூம் சீன் ஞாபகம் வரதை தவிர்க்கவே முடியல. இந்த சீன்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நம்ம அருவம் படம் பாக்குறப்ப ஃபுட் சேஃப்டி ஆபீசரா வருவார் இல்லையா, அந்த சீன் மட்டும் சூப்பரா இருக்கும். அதை வச்சே படத்தை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கலான்ற மாதிரி நமக்கு தோணி இருக்கும். அந்த மாதிரி இது ஆபீசரா நடவடிக்கை எடுக்கிற சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. பேசிட்டு இருக்கிற கேப்ல போய் பில்டிங்க்கு பாம்பு வச்சுட்டு வந்துட முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு பாருங்க, அங்கே ஆரம்பிச்சிச்சு கிரிஞ்சி. தக்காளி படம் முடிகிற வரைக்கும் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. நடுவில் இந்த அப்பா ஃப்ளாஷ்பேக் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ தப்புன்னு தெரிஞ்சா பட்டுன்னு கெட்டுருவாரு. நீங்க ப்ரொஃபசர் கேபி தானே? ஆமா. அப்ப நான் கொடுப்பேன், நீங்க வாங்கிக்கணும். அண்ணே நீங்க அடிச்சது வேற கேபி, நாங்க சொன்னது வேற கேபி. அட கேபி, இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஜெயில இருக்கிற ஹீரோவை ரிலீஸ் பண்றதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி வராங்க. அவர் ஏன் அடிக்க வந்தாரு தெரியுமா? அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். ஓ நானும் ஒரு பொண்ணு, அதை புரிஞ்சுக்கிறேன், போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒருத்தர் என்னடான்னா காலேஜுக்குள்ள கஞ்சா செடி வளர்த்தினுங்கிறான். மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியல, ஹீரோ தான் வந்து அடிக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போறப்ப நோ நீ
ஒரு கோவக்காரன், கோவம் தான் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற. நாளைக்கு கோவத்துல என்ன போட்டு கொத்துனீங்கன்னா நான் என்ன பண்றது? ஏய் வாட் கேன் ஐ டு பேபி? கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? கோவம் வந்தா போய் கோழி குண்டிக்குள்ள போந்துக்கப்போ. நம்ம ஹீரோ கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக நடு ரோட்ல நின்று டான்ஸ் ஆடுறாரு. நம்ம சோல்ஜர் சூர்யா கூட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண இப்படி பண்ணலையடா. அத்தனை பேரை நிறுத்தி வச்சு டிராஃபிக் ஜாம் பண்ணி சுமக்கலக்கான்னு ஆடிட்டே இருக்க. அவங்க எல்லாத்துக்கும் உங்க மேல கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் ஹீரோயின் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க, இப்படி அன்வான்டா கோவப்பட்டு இருக்கியே, இதுக்கெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. நீ என்ன பண்ற, ஒரு அதிகாரியே இந்த கோவத்தெல்லாம் காட்டு, அப்போ ஊருக்கு ஏதாவது நல்லதாவது நடக்கும். அப்ப நான் ஐபிஎஸ் ஆயிருட்டுமா? அட நீ ஐபிஎஸ் ஆனா எல்லாத்தையும் போட்டு அடிப்பப்பா. ஏய் சி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா லத்தியில அடிப்பாருன்னு சொல்ல வந்தேன். லத்தியில் அடிப்பாரா? சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா போலீஸ் ஆயிட்டா யாரை வேணா அடிக்கலாம். யாரை வேணா அடிக்கலாமா? ஓ சாரி மச்சான், இப்போ நான் எது பேசினாலும் தப்பா இருக்கு. பெட்டர் ஐ லீவ் மச்சான். சி, நாம இப்போ இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம். அந்த படத்தை பத்தி பாருங்க, எல்லாரும் அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நீ கொஞ்சம் வலையில ஃபோக்கஸ் பண்ணு, என்ன விட்டுரு. அதனால நீ என்ன பண்ற, ஐஏஎஸ் ஆயிடுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோ மார்க் கம்மியா எடுத்து ஐபிஎஸ் தான் ஆனாராம். அதனால ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களாம். நைட்டுல திருட்டுத்தனமா மண்ணள்ளிட்டு இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ வருவாரு. எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு போய் இவனும் கேட்க மாட்டான். இதுக்குத்தான் வந்திருக்கிறேன்னு போய் ஹீரோவும் சொல்ல மாட்டாரு. அப்படியேதான். விடிகிற வரைக்கும் கார்லயே படுத்திருந்துட்டு காலையில அரஸ்டன் கூட்டு போயிருவாரு. ஹீரோயினை பாக்குறதுக்காக போவாரு. அந்த இடத்துல காமெடிங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. நீ வைசாக்ல இருக்கிற கலெக்டர், நீ விஜயநகருக்குள்ள வரக்கூடாது, வந்தீனா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏதாவது ஒரு சீரியஸான சீன்ல வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். காமெடிக்காகவா இதெல்லாம்? அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் பார்டர்லயே உட்காந்துக்கிட்டு யாராவது பார்டர்தான்றாங்களான்னு பாத்துட்டு இருந்திருக்காரு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும் பாருங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அதுக்கப்புறம் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் கிளாஷ் ஆகி ஹீரோயினோட ஆசிரமத்துல இருந்த ஒரு அம்மாவை ஹீரோ மீட் பண்ணி அந்த அம்மாவை சிஎம் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அதுல பாருங்க, அஞ்சலி ஒரு மாதிரி சைடு வாங்கி தான் இருப்பாங்க. எவனோ அமிதாப் மாமாவை குத்துன மாதிரி அஞ்சலியும் குத்திருப்பான் போல. ஒரு ஆளு ஒரு அடிதான் அடிச்சேன், கழுத்து ஒரு பக்கமா லாக் ஆயிடுச்சு. சிஎம் கிட்ட போய் கேளுன்னு கேட்டதுல சிஎம்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்த சண்டையில நம்ம ஹீரோ மினிஸ்டர் அடிச்சு வரப்படுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எஸ் ஜே சூர்யா அவங்க அப்பாவை கொல்ல, ஹீரோவை கொல்ல ஆள் அனுப்ப, சிஎம் அடுத்த சிஎம் அனௌன்ஸ் பண்ண, இன்டர்மிஷனே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும். அதுவும் ஹீரோ தான் சிஎம்னு அனௌன்ஸ் பண்ண உடனே இன்டர்மிஷன் பிஜிஎம்மோட போடா. இன்டர்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாப்பா ஃபிளாஷ்பேக் சொல்றேன்னு சமுத்திரக்கனி கூட்டு போறாரு. எனக்கு ஏன் இந்த ஃபிளாஷ்பேக் பாக்குறப்ப மெர்சல் படம் ஞாபகம் வந்துட்டு போகுது. இது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணிருக்கா இல்ல உங்களுக்கும் அப்படி தோணிருக்காங்கிறத சொல்லுங்க. எனக்கு ஏன் தோணிருக்குன்றத நான் சொல்றேன். இவரு ஊர் மக்களோட நலனுக்காக போராடுவாரு. அதே மாதிரி தான் வெற்றிமாறன் கேரக்டரும். இவரு பெட்டிஷன் போட்டு கையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமே பெட்டிஷன் போடக்கூடாது, வாங்குற இடத்துல இருக்கணும்னு கட்சி ஆரம்பிப்பாரு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டு வந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்றதை கேட்டு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிப்பாரு. இவருக்கு சரியா பேச வராது, திக்கு தான் பேசுவாரு. அரசியலுக்கு முக்கியம் பேச்சு, நம்ம கட்சிக்குன்னு ஒரு பேச்சாளர் வேணும்னு சொல்லுவாரு. கடைசி அந்த பேச்சாளரையே நீ சிஎம் ஆயிருப்பான்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாரு. இந்த பக்கம் நம்ம வெற்றிமாறன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிப்பாரு. அதுக்கு அவர் தான் ஓனர். ஆனா நம்ம எஸ் ஜே சூர்யா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் என் பேர்ல இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெடிசன் எல்லாம் கம்மி ரேட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இவர் பேர்ல மாத்திக்குவாரு. இவனுங்களுக்கு எல்லாம் பணத்தாசை வந்துருச்சு, நான் கட்சி கலைக்க போறேன்னு சொல்லுவாரு. உடனே அவனுக்கு வந்து குத்தி போட்டு போயிருவானுங்க. வெற்றிமாறன் பக்கம் பார்த்தோமா, ஹாஸ்பிட்டல் இவனுங்க பணம் சம்பாதிக்க தான் யூஸ் பண்றானுங்க, என் பொண்டாட்டி வேற கொண்டு விட்டானுங்கன்னு கோவத்துல இருப்பாரு, குத்தி போட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, 2 ஃபிளாஷ்பேக்கோட எண்டிங்குமே கோயில தான் நடக்கும். ரோஸ்ட்டுக்குள்ள ஒரு விசேஷ் மேட்சா, என்னத்த சொல்றது. இன்னொரு விஷயம் எனக்கு தோன்றது என்னன்னா, ஹீரோட அப்பாவை கொல்றப்ப சமுத்திரக்கண்ணி அந்த இடத்துல இல்ல, அஞ்சலி மட்டும் தான் இருப்பாங்க. அவங்களும் ஒரு சைடு வாங்கிட்டு போயிருவாங்க. அவங்க இந்த கதையை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சொல்றாங்க. சமுத்திரக்கண்ணிக்கு எப்படி இந்த கதை தெரிஞ்சிருக்கும்? ஃபிளாஷ்பேக் சொல்றதுக்குன்னே படத்துக்குள்ள வந்தவன் பண்ணானு அதையாவது பண்ணிட்டு போயிடுறேன். அம்மா நீ தான் என் அம்மாவா? இப்ப இருக்கிற ஃபேமிலிக்குள்ள எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லம்மா, என் டைரக்டர் சொல்லவே இல்லை. பரவாயில்ல மைசன் தான் என்கிட்ட சேர்ந்துட்டு இனிமே ஆக வேண்டியதை பாரு. நம்ம ஹீரோ போய் சிஎம் பதவி ஏற்க போற நேரத்துல ஒரு நிமிஷம், அவர் சிஎம் ஆக முடியாது. இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கேனா? அவர் பதவி ஏற்கணும்னா அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கணும். சரி, நான் அந்த சிஎம் பதவியை உனக்கே தந்துடுறேன், நீ கேஸ் வாபஸ் வாங்கிறேன். அவன் தான் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கலெக்டர்லாம் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்தாங்களாம். இதே மாதிரியே யூபியில் ஒரு கலெக்டரோட சஸ்பெண்டை கேன்சல் பண்ணாங்களாம். மறுபடியும் போஸ்டிங் வேற வாங்கிட்டாங்களாம். அதுவும் நம்ம ஹீரோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரா வராரு. நீ என்ன புரியுறா? புடுங்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு? ஏய், இது
அதுதானே. இன்னும் 100 பிரதமர் வந்தா கூட திமுகவும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே சரியா ஒண்ணுமே காணாங்க. அதனால இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யாவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பல வேலைகள்லாம் பண்ணுவார். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் கழுத. சமுத்திரக்கண்ணி கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. யாருக்கோ ஒருத்தருக்கு கல்யாணம். யாருக்கோவா? ஹீரோவோட தம்பிக்கிடா. அப்ப பிளாஷ்பேக் சொல்றதுக்கு முன்னாடி நடந்தது அது என்கேஜ்மெண்ட்ரா. என்ன நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க? இந்நேரத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிரணுமே. இதையே தான் நானும் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு தானே, நீ போய் என்ன பண்ண போறேன்னு. சாங்குக்கு லீட் ஆமா, அது இவ்வளவு கேவலமா. எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிடும், அது ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த விரலெல்லாம் வீங்க வச்சு அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ அதுக்கப்புறம் நம்மளால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. படத்தை பத்தி கடைசியா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. என்ன பொறுத்த வரையிலும் படம் வந்துட்டு ஒரு அபோவ் ஆவரேஜ் தான். இந்த படத்துல வந்துட்டு அஞ்சலி ஒரு தேவையில்லாத கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் சுனில் கேரக்டருமே ஒரு நார்மல் கேரக்டரா காட்டியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வெண்ணிலா கிஷோரோட கேரக்டரையும் பிரம்மானந்தா கேரக்டரையும் அறவே ஒதுக்கிருக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் பாய்.